வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இத பத்தி இப்ப வந்திருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்ன? பணம் கிடைக்குமா கிடைக்காதா? அப்பீல் பண்றது எப்படின்னு ஒரே குழப்பமா இருக்கா? கவலையே வேண்டாம். இந்த எல்லா கேள்விகளுக்கும் அடுத்த சில நிமிஷத்துல தெளிவான பதில பாத்துரலாம். சரி, வாங்க நேர விஷயத்துக்கு போயிடலாம். நம்ம எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற அந்த முக்கியமான கேள்வி, இந்த 1000 ரூபாய் உரிமைத் தொகை விஷயத்துல இப்போ என்னதான் நடந்துட்டு இருக்கு? இன்னைக்கு நம்ம ஒரு 3 முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். ஏற்கனவே பணம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, இனிமே வாங்கணும்னு அப்ளை பண்ணி காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, 2 பேருக்குமே இது ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ். முதல்ல ஒரு பெரிய படத்தை பாத்துருவோம். அதாவது இந்த திட்டமும் அதோட விமர்சனங்களும். கவர்மெண்ட் இந்த ஸ்கீமை எதுக்கு கொண்டு வந்தோம்னு சொல்றாங்க, அதே சமயம் இது ஏன் இவ்ளோ விமர்சனங்களை சந்திக்குது, வாங்க பார்க்கலாம். பாருங்க, தமிழ்நாட்டுல இப்போதைக்கு 1.3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் மாசம் இந்த உரிமைத் தொகையை வாங்கிட்டு இருக்காங்க. இது எவ்ளோ பெரிய விஷயம்னு இந்த நம்பரே நமக்கு சொல்லுது இல்லையா? கவர்மெண்ட் சைடுல என்ன சொல்றாங்கன்னா, இது ஒன்னும் உதவித்தொகை கிடையாதுங்க, இது உங்க உரிமை அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இது பெண்களுக்கு ஒரு சுயமரியாதையையும் தன்னம்பிக்கையும் கொடுக்குதுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இதுல 2 வெவ்வேறு பார்வைகள் இருக்கு. கவர்மெண்ட் ஒன்னு சொல்லுது, ஆனா எதிர்க்கட்சிகள் சொல்றது அதுக்கு நேர் எதிரா இருக்கு. மக்கள் வரி பணத்தை வச்சு அரசியல் ஆதாயம் தேடுறாங்கன்னு உங்க குற்றம் சாட்டுறாங்க. குறிப்பா அதிமுகவை சேர்ந்த ஆர்.பி. உதயகுமார் என்ன சொல்றாருன்னா, கடை தேங்காய் எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. அதாவது மக்கள் பணத்தை எடுத்து ஓட்டுக்காக இப்படி தர்றாங்கன்னு ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாங்க. சரி, அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, மேல்முறையீடு பண்றது எப்படி? இப்ப யார் யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்கு, வாங்க விளக்கமா பார்க்கலாம். இப்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, நான் அப்பீல் பண்ணலாமா? நீங்க அதுக்கு தகுதியானவரா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? பண்ணலாம், ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமா அப்ளை பண்ணி உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகியிருந்தா ஆமா, நீங்க இப்போ அப்பீல் பண்ணலாம். ஆனா ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க, நீங்க முதல் கட்டத்திலே, அதாவது ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயே அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகி அப்போ கொடுத்த அப்பீல் சான்ஸை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சாரி, இந்த புது வாய்ப்பு உங்களுக்கு கிடையாது. சரி, அப்பீல் பண்ண தகுதி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள், ஆன்லைன்லயே முடிச்சிடலாம். 3 ஸ்டெப் தான். முதல்ல அந்த ஆஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போங்க. 2வது உங்க ரேஷன் கார்டு நம்பரை போட்டு லாகின் பண்ணுங்க. கடைசியா உங்க டாக்குமெண்ட்ஸையும் எதுக்காக அப்பீல் பண்றீங்கங்கிற காரணத்தையும் சப்மிட் பண்ணுங்க. அவ்வளவுதான். இந்த வெப்சைட் அட்ரஸ நோட் பண்ணிக்கோங்க. kmut.tn.gov.in. இது மட்டும்தான் உண்மையான கவர்மெண்ட் வெப்சைட். தெரியாம வேற ஏதாவது போலியான வெப்சைட்ல போய் உங்க தகவலை கொடுத்து ஏமாந்துராதீங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சரி, அடுத்து இந்த திட்டத்தோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க? என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு? வாங்க அதையும் பாத்திரலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ன சொல்லிருக்காருன்னா, விண்ணப்பித்த விடுபட்ட தகுதியானவங்க எல்லாருக்கும் நிச்சயமா உரிமைத் தொகை வழங்கப்படும்னு ஒரு தெளிவான வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. இப்போதைக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க, இது நமக்கு தெரியும். ஆனா எதிர்காலத்துல இந்த தொகை 1500 அதிகரிக்கலான்னு ஒரு பேச்சு அடிபடுது. அது உண்மையா இருக்குமா? சில பேர் இது 2000 ரூபாய் வரைக்கும் கூட போகலான்னு சொல்றாங்க. ஒருவேளை வர 2026 எலெக்ஷனை மனசுல வச்சு இந்த மாதிரி வாக்குறுதிகள் வரலான்னு எதிர்பார்க்கப்படுது. அப்போ நம்ம முன்னாடி 2 பெரிய கேள்விகள் இருக்கு. 1, இந்த உரிமைத் தொகை உண்மையிலேயே உயருமா? 2வது, தகுதியான எல்லோருக்கும் இது போய் சேருமா? பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.